புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயமாவும் இருக்கும். ஆனால் அநேக பேர் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம தமிழ் மாதம் 12 இருக்குங்கிறது தெரியும், சித்திரை டு பங்குனி வரைக்கும். அதே மாதிரி ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 வருஷம் இருக்குது. 60 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிரபவங்கிற வருஷத்தில் ஆரம்பித்து அட்சயங்கிற வருஷத்தில் முடியும். ஆக மொத்தம் 60 வருஷம் நமக்கு இருக்குது. மறுபடியும் ரொட்டீன் ஆகும். இதில் இப்போ நடக்க போகிறது 39வது வருஷத்தில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த 39வது வருஷத்து பேர் விசுவாசுவ. இடைக்காட்டு சித்தர் தன் வருடாந்திர வெண்பா எனும் நூலில் 60 வருஷங்களுக்கு மழை வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பல 100 வருஷத்துக்கு முன்பே எழுதிட்டாங்க. இந்த 60 வருஷத்தில் விவசாயிங்களுக்காக சித்தர்கள் அருளியதே தவிர இது கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. குரு சுமார் 1 வருஷத்துக்கு ஒரு ராசியை தாண்டும். சனி மாதத்துக்கு ஒரு பாகையை நகரும். எனவே குரு ஒரு தடவை ஒரு வானத்தை வட்டத்தை சுற்றி வர 12 வருடங்கள் ஆகும். சனி ஒரு தடவை வான வட்டத்தை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகும். சனியும் குருவும் சேர்ந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காணப்படுது. அதுவே பிரபவ வருடம்னு, அதாவது ஃபஸ்ட்டு வருடத்தை இது மாதிரி கணக்கிட்டு தான் அதுலேருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு 60 வருஷங்களை கணக்கிட்டுருக்காங்க. மதுரைக்கு பக்கத்தில் இடைக்காடுங்கிற ஊரில் உள்ள சித்தர் தான் இடைக்காடர். இவர் முல்லை இடைக்காடுங்கிறது ஒரு முல்லை நிலம். அங்கே ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இடையர் கோனார் என்னும் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட பதிகம்தான் 11 சித்தர் வகைக்குள்ள இவங்களும் அடங்குவாங்க. சிறந்த உதாரணத்தோட பாடல் பாடுவதில் இவர்கள் வல்லவர்கள். இந்த 60 மாதங்களையும் 60 வருடங்களையும் இயக்கியவங்க இந்த இடைக்காட்டு சித்தர்கள் தான். இவர் திருவண்ணாமலையில் ஜீவ சமாதி அடைஞ்சதா சொல்லிக்கிறாங்க. இந்த விஸ்வாசுவோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிந்திடும் அன்பில் பழகிடும்னு சொல்லுவாங்க. இந்த வருடத்தோட பலன் இது. இந்த வருஷத்தில் நம்ம புதுசாக அடி எடுத்து வைக்கிறோம். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.